ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் எபிசோடு 6 சீசன் 1 அண்ட் இது சீசன் ஃபினாலேயும் கூட. ஸோ இந்த எபிசோடோடைய 6ஓட டைட்டில் பேர் தி மோரோ அண்ட் டைரக்ட் பண்ணது யாருன்னா சாரா அடினா ஸ்மித் அண்ட் சாரா அடினா ஸ்மித் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஐரா பார்க்கர் அண்ட் டைம் மைக்கேல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. February 22 இது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளே நான் பார்த்துட்டேன் நான் இந்த எபிசோடை. ஆனால் நான் ஏன் பார்த்தேன்னா எல்லாம் ஸ்பாய்லர்லாம் சொல்லுவாங்கன்ட்டு உடனே பார்த்தேன் நான். இதில் ஸ்பாய்லர் வந்து பெருசாக இருக்காது. இது வந்து ஒரு ட்ராமா மாதிரி போகும். இது ஃபேரி டெய்ல் ட்ராமா மாதிரி இருக்கும். இந்த எபிசோடு ரொம்ப நல்லாயிருக்கும் வித் நல்ல ஒரு காம்பினேஷன் அண்டு ஒவ்வொரு கேரக்டருடைய எண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து அவருடைய அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா மர்ட்ரு பண்ண பார்ப்பாரா இல்லை அவருடைய பீனஸை கட் பண்ண போவானான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை விட்டுருங்க, நான் தனியாக போய் வாழ்ந்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல மைண்ட் செட்டில் நிற்பார். அதுக்கப்புறம் டங்குடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து இவனை நீ கூட்டிகிட்டு போயிட்டு சம்மர் ஹால்னு நினைக்கிறேன், சம்மர் ஹால்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இவனை கொஞ்சம் ட்ரைனிங் கொடு அந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் டங்க் வந்து மறுத்துடுவார். அதெல்லாம் வேண்டாம், அவனை வேணால் என் கூட அனுப்புங்க, நான் வந்து தெருக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் அவனை சுற்றி காமிச்சு அங்கே எப்படி சர்வைவ் ஆகணுன்ட்டு சொல்லித்தரேன் அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஓகேவா? ஸோ இதான் அண்டு நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் எல்லாமே ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவும் அதுக்கான முடிவு எண்டிங்கை காமிச்சிருப்பாங்க. இந்த சீசனுக்கு தேவையான முடிச்சு விடுவாங்களே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓகேவா? அண்டு ஸோ இவ்வளோ தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும்னா எண்டிங்கில் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அடுத்த சீசனுக்கு எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதான் எக் அண்ட் டங்க் இவங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஸ்டோரியே எக் அண்ட் டங்க் அவங்களுடைய அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி தான். அண்டு ஆனால் எக் அண்ட் டங்க்கு மீட் பண்ண விஷயத்த தான் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க இந்த சீசனில். ஸோ அடுத்த சீசன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக அட்வென்ச்சரஸ், வேறு ஸ்டோரி டெல்லிங் அண்டு ஒரு எபிசோடு ஒரு ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும். மேண்டோலரியன் மாதிரி. மேண்டோலரியனை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அருமையான ஒரு சீசன், அருமையான ஒரு சீரீஸ் அது. ஸோ இதுதான் கைஸ். அண்டு அதுக்கப்புறம் டங்க். ஸோ அவ்வளோதான் இது. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இமர்சிவாக பண்ணியிருக்காங்க. அண்டு நான் எனக்கு தெரிஞ்சு கேம் ஆஃப் த்ரோனும் இமர்சிவாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயில்டான இமர்சிவ் நான் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டங்க் என்ற கேரக்டர் வந்து பீட்டர் கிளஃபே அவர் தான் நடிச்சிருக்காரு. ஓகேவா? ஒரு ஹெச் நைட்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸு. அவர் அந்த எபிசோடு 1 அந்த பாத்ரூம் போகிறது எல்லாமே சரி, சண்டை போடுறது, அவர் சண்டையிலேருந்து கீழே விழுறது, ஓகேவா, எல்லாமே மொக்கம் வாங்குறது எல்லாமே செம்ம. அதாவது பாத்ரூம் போகுதுன்னா அதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேணும் நடிக்கிறீங்க, அதனால் அது ஒன்று சொன்னேன், அவ்வளோதான், மற்றபடி வரதில்லை. ஓகே. ஆனால் அந்த சீன் ஏன் வச்சாங்க எனக்கு தெரியல. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுனா ரொம்ப கெத்தாக இந்த மாதிரி தான் காமிப்பாங்க, பயங்கரம் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி. இவர் வந்து ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான். அதுக்கப்புறம் பிரின்ஸ் எக் அது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர், சோல் அண்ட் செல் சூப்பர்வான ஒரு கேரக்டரைசேஷன், அருமையான ஒரு கேரக்டரைசேஷன். ஓகேவா? செம்ம கேரக்டரைசேஷன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அந்த பையன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி நிறைய சின்ன கேரக்டர்ஸ்லாம் எல்லாருமே ரொம்ப நிறையா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த அர்லண்ட்னு ஒரு கேரக்டர் வந்து டேனி வெப் அவர் தான் நடிச்சிருப்பார்.
அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த அவருடைய ஸ்டோரி டெல்லிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த ட்ரங்கன் பர்சனாக இருப்பார், நிதானமே இல்லாமல். ஆனால் அதே சமயத்தில் அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா அருமையாக ஒரு தத்துவமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது தத்துவமாக ஆரம்பிப்பார், ஆனால் ஒரு மாதிரி இறங்கிடும். அது நல்லா தான் இருக்குது. ஸோ சூப்பர்பான ஒரு ரைட்டிங் கைஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு டைம் கிடச்சின்னா பாருங்கள். ஹோல் சீசனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோல் சீசனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த கேம் ஆஃப் த்ரோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இந்த கேம் ஆஃப் த்ரோன் நம்மளுக்கு ரொம்ப மெமரபுளான ஒரு காட்சி இருக்கும் பார்த்திங்களா, பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஓகேவா. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஓகேவா. ஆனால் இவங்க ரியலிஸ்டிக்காகவும் இம்மர்சிவான ஒரு ஸ்டைல் எடுத்ததுனால ஒன்றும் தெரில, ஓகே. அது ஒன்று. அதே சமயத்தில் இந்த அது பேர் என்ன, இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 பேரை சண்டை போடுவாங்கள்ல, அதில் வந்து கொஞ்சம் அது என்ன தான் சினிமாட்டோகிராஃபிலாம் எல்லாம் வச்சு நல்லா எடுத்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைஸான எலிமெண்ட் வந்து ரொம்ப அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று, ஓகேவா. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் மை நேம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எமிலியா கிளார்க், இந்த டைனேரியா, அந்த டைனரி டார்கெரியன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சடனாக வந்து மற்ற அவங்க ஒரு சீன் ஒன்று வரும். எப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனை சேல்ஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தியா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ட்ராகன் வந்து அந்த அந்த மாஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்க கோமாளி பேச்சு கேட்காது, அண்டு அந்த டைனரியா பேச்சு தான் கேட்கும், மதர் ஆஃப் ட்ராகன். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பான ஒரு மாசான சீனு, ஓகேவா. அது இன்னும் நிறைய ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த சீன் வந்து அன்சலீடு, அது வாங்குகிற சீனு. அதில் வந்து சொல்லுவாங்க என்ன, டீல் இஸ் கம்ப்ளீட்டட், ட்ரகாரிஸ், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது சூப்பரான ஒரு சீனு. அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் இல்லை, பெருசாலாம் இல்லை. கேம் ஆஃப் த்ரோன் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை தான் நிறைய பேர் வந்து நாஸ்டாலஜிக்கலாக இது வந்து செம்ம சீனு மாஸ் சீன் சொல்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு, பட் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ டைம் வந்து 7:34 March 2, 2026. ஸோ இவ்வளோ தான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன். அந்த எபிசோடோடைய என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.6 சொல்லுவேன். அண்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் பை பை, டேக் கேர், லவ் யூ. அண்ட் மறுபடியும் வேறு ஒரு சீரியஸ் மூவி ஒப்பீனியன் நம்ம பார்ப்போம். லவ் யூ.